இப்போ சம்மர் வெயில் காலம் ஸ்டார்ட் பண்ணுறதுனால நமக்கு வந்து ஹீட் நிறையா இருக்கும். ஸோ அந்த ஹீட் வேவ்ஸ் பர்டிகுலராக நமக்கு 11 to 3 PM தான் ஹீட் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இந்த நேரத்தில் நம்ம வந்து அந்த 11லேருந்து 3 மணி வரை வெளியே போகிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். இதில் நமக்கு மேஜராக அஃபெக்ட் ஆகிற பீப்புள் வந்து சில்ட்ரன்ஸ், எல்டர்லி பீப்புள் அல்லது ப்ரெக்னென்ட் உமன்ஸ், இவங்க தான் இதில் ரொம்ப அஃபெக்ட் ஆகுவாங்க. ஸோ மோஸ்ட்லி அவங்க வந்து நிறைய வாட்டர் இன்டேக் எடுத்துக்கணும். மோஸ்ட்லி ஒரு 2 to 2.5 liters ஆஃப் வாட்டர் எவ்ரிடே எடுக்கிறது மாதிரி இருக்கணும். அண்டு நிறைய ஃப்ரூட் ஜூஸஸ், பழங்கள் இதெல்லாம் நிறைய சாப்பிடணும். அண்டு நார்மலாக ரொம்ப டார்க் கிளாத் யூஸ் பண்ணிட்டு போனால் அந்த ஹீட் அப்சார்ப்ஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். யூஸ்வலாக ஹீட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக போய் நம்ம பாடியோடைய நமக்கு பாடிக்கு ஒரு கோர் டெம்பரேச்சர்னு சொல்லுவோம், அதை வந்து அஃபெக்ட் பண்ணியாச்சுன்னா அதனால பாடியில் வந்து சில சேஞ்சஸ் நடக்கும். சடனாக வந்து ஒரு நம்ம ஹீட் எக்ஸாஸ்டர்ஸ்ன்னு சொல்லுவோம், சடனாக ஒரு வீக்னஸ் வந்துடலாம், மயக்கம் வந்து கீழே விழுந்துடலாம். அது வந்து சம்டைம் இட் வில் கொஞ்சம் நம்ம பிரெயினை கூட அஃபெக்ட் பண்ணிடும். அவ்வளோ அளவுக்கு ஹீட் வேவ் பாடியில் அந்த கோர் டெம்பரேச்சரை டேமேஜ் பண்ணிடுச்சுன்னா தென் இட் வில் அஃபெக்ட் த பிரெயின். அதனால நம்ம வந்து இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு இதை வராமல் தவிர்க்கிறதுக்கு நம்ம வந்து கண்டிப்பாக இந்த டைமிங்ஸு, நல்ல நிறைய வாட்டர் இன்டேக், கோயிங் டு சன்லைட் இந்த 11 to 3 PM அண்டு இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது வந்து பொது மக்களுக்காக நம்ம இதை பேசுகிறேன். ஸோ அதனால் இதை வந்து எல்லாரும் கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணால் நல்லாயிருக்கும். ஹீட் ஸ்ட்ரோக்குங்கிறது வந்து அது ஒரு கண்டிஷன். அதே மாதிரி ஹீட் எக்ஸாஷன் ஒன்று இருக்குது. இப்போ ஹீட் ஸ்ட்ரோக்கில் வந்து மெயினாக வந்து டேமேஜ் ஆகிறது மசில். அந்த மசில் டேமேஜ்னால மசிலில் இருக்க சில ப்ரோட்டீன்ஸ் வந்து பிளட்டோட கலந்து கிட்னி ஃபெயிலியர் கூட வந்துடும். அது ஒரு அக்யூட்டாக ஒரு கிட்னி டேமேஜை கிரியேட் பண்ணி விட்டுரும். அதே மாதிரி அந்த ஹீட் ஸ்ட்ரோக்கில் வரச்சதுல பேஷண்ட் வந்து பீப்புள் வந்து அன்கான்சியஸாக ஆயிடுவாங்க. அது பிரெயினை அஃபெக்ட் பண்ணுறதுனால. ஸோ சடனாக இந்த சம்மரில் யாராவது ரோட்டில் நடந்துட்டு போகிறவங்க ரொம்ப டைமில் சன்லைட்டில் எக்ஸ்போசர் ஆகிட்டு சடனாக மயக்கம் போட்டு விழுந்தாங்கன்னா அவங்க டெஃபினட்டாக இந்த ஹீட் ரிலேட்டடாக ஒரு பாடி வந்து ஒரு டேமேஜுக்குள்ளே போகுதுங்கிறது தான் அதோட மீனிங். ஸோ அவங்க வந்து எமர்ஜென்சியாக ஹாஸ்பிட்டல் போகிறது, அவங்களுக்கு வந்து இம்மீடியட்டாக ஃப்ளூயிட்ஸ் கொடுத்து அவங்கள சேவ் பண்ணுறது, பர்டிகுலராக அவங்களுடைய கோர் டெம்பரேச்சரை குறைக்கணும், சலைன் வித் கோல்ட் சலைன் அட்மினிஸ்ட்ரேஷன், இந்த மாதிரியெல்லாம் நிறையா ஸ்பஞ்சிங் கொடுக்கலாம். கோல்ட் ஸ்பஞ்சிங் போடுறது இம்மீடியட்டாக அந்த டெம்பரேச்சரை கம்மி பண்ணாதான் திரும்ப அவங்க வந்து அந்த ஹீட் ஸ்ட்ரோக்கில் இருந்து ரிலீவ் ஆக முடியும். ஹீட் ஸ்ட்ரோக் வந்து ஒரு மேஜர் ஒரு லைஃப் த்ரெட்டனிங் கண்டிஷன். அது வந்து இட் அஃபெக்ட் ஆல் த ஆர்கன்ஸ் இன் த பாடி, kidney, brain, everywhere it will get affected.